திரு பவன் கல்யாண அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவதன் மூலமாக பாஜக போடக்கூடிய கணக்கு என்ன? பாஜகவை பொறுத்தவரையில் இன்னைக்கு தெலுங்கு ஸ்பேஸ் இல்லை. தெலுங்கு மக்களை கவரக்கூடிய ஒரு முகம் அதிமுக பாஜக கூட்டணி. அது அமித்ஷா எடப்பாடியை சிஎம்மா சொன்ன பிறகு அந்த தெலுங்கு மக்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு முகம் எதுவும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அண்ணன் வைகோ மண்ணுக்கும் மக்களுக்கும் எல்லா தரப்பு மக்களுக்கும் போராடினவர் தான். தமிழார் மெர்கண்டைல் பேங்க் மீட்புக்கு அவர் தான் முக்கியமாக இருந்தார். காமராஜ் நினைவிடம் கன்னியாகுமரியில் வர்றதுக்கெல்லாம் இருந்தாருன்னு சொன்னாலும் கூட அந்த ஒரு தன்மை விளாத்திக்குளம், ஒட்டப்படாரம், கோயில்பட்டி, பெரியகுளம் சைடு, கோயம்புத்தூர் சைடு இன்றைக்கும் அவங்க தெலுங்கு தாய்மொழி மக்கள் மத்தியில் வைகோ பாராட்டக்கூடிய போடக்கூடிய ஒரு தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே இருக்கிறாப்புல. அடுத்தால கமலஹாசன் தமிழர் ஐயங்காரனாலும் கூட அவருக்கு வாக்களித்த பெரும்பாலான மக்கள் பிறமொழி தெலுங்கு தாய்மொழி மக்கள், கன்னடம், தெலுங்கு மற்ற பிறமொழியாளர்கள் லிங்குஸ்டிக்ங்கிற லெவலில் தான் அவர் அந்த அணிக்குள்ளே இருக்கிறாப்புல. இதையும் தாண்டி 2024க்கு முன்னாடி வந்த இடைத்தேர்தலில் ஒரு அருந்ததியர் சமூக சகோதரர்களுக்கு கலைஞர் கொடுத்த ஒரு இடஒதுக்கீடுக்கு எதிராக ஒரு அரசியல் கட்சி சார்பாக நாம் தமிழர் சீமான் பேசிய உரையாடல் அது எதிர்த்தரப்பில் கலைஞர் கொடுத்ததுக்காக அவரை தெய்வமாட்டு கூட இன்னைக்கு அவங்க வழிபடுறாங்க பல அருந்ததியர் கிராமங்களில். ஸோ அவங்க கன்சால்டேட் ஆனாங்க. 80% அருந்ததியர் சமூக மக்கள் இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் இவர் பெரியார் பேரன் EVKS இளங்கோவங்கிட்ட கை சின்னத்தில் கன்சால்டேட் ஆனாங்க. இன்னைக்கு அவங்க பெரியார் பற்றி விமர்சனம் வரும்போது 90% அருந்ததியர் மக்கள் மட்டுமல்ல, நாயுடு, ரெட்டி, 24 மலை தெலுங்கு செட்டியார், தேவாங்கர் செட்டியார், போயர் ஒட்டர், தொட்டிய நாயக்கர்னு அந்த பூத் வைஸ் பார்க்கும்போது கன்சால்டேட் ஆகிறாங்க. குறிப்பாக இந்த புள்ளியை முதல்ல நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எடுத்து அண்ணாமலை தான் ரிப்போர்ட் கொடுத்தாரு. ஒரு நெகட்டிவ் போலரைசேஷன் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குன்னு 2024 அந்த கூட்டணி உடையதுக்கு அண்ணாமலை பிஎம்ஓவில் கொடுத்த அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. மீண்டும் அது இப்போது நடந்த தந்தை பெரியாரை மையமாக வச்சு நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் அவங்க திமுக சைடு கன்சால்டேட் ஆகிறாங்கன்னு தெரியுது. இன்னும் சொல்லப்போனால் அந்த தேர்தலில் ஸ்டாலினோ, உதயநிதி ஸ்டாலினோ, கனிமொழியோ, கமலஹாசனோ யாருமே பிரச்சாரத்துக்கு போகலை. பட் அருந்ததியர்கள் அங்கே கிடைத்த பலன் என்னங்கிறது தான் திமுக ஈரோடு கிழக்க மையமாக வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக அதை பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஸோ திமுக கழகம் RSS எதிர்ப்பில் காங்கிரஸ் மூலமாக கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகளை கன்சால்டேட் பண்ணுறாங்க. திமுக கழகம் பாமக எதிர்ப்பில் ஜெயலலிதா அளவுக்கு அப்போ ஹெவியாக எதிர்க்கலனாலும் லைட்டான ஒரு பாமக எதிர்ப்பில் சகோதரர் தொல் திருமா மூலமாக தலித் சமூக வாக்குகளை கன்சால்டேட் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு நாம் தமிழர் சீமான் அங்கீகாரம் பெற்று அவர் எடுக்கக்கூடிய இஷ்யூஸ் முருகனை தமிழில் வழிபட்டா என்ன, தமிழ் தாய் அதோட குழந்தைகள் தான் மலையாளம், கன்னடம், தெலுங்குன்னு பேசுறதுல இருந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடு, பறையர் தேவேந்திர வேளாளர்களுக்கு 5% உயர்த்தணும்னு இது பண்ணுறது எல்லாமே அவர் போலரைசைஸ் பண்ணுறது. ஒரு தமிழுங்கிறதுல அவர் போலரைசைஸ் பண்ணும்போது பிறமொழி சகோதரர்கள் ஆளுங்கட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவை நோக்கி கன்சால்டேட் ஆகிறாங்க. இன்னும் இந்த எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு தேமுதிக போன்ற அதிமுக இருந்த கூட்டணி கட்சியே திமுக அலையன்ஸ் பெட்டருங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் அவங்க தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இந்த லிங்குஸ்டிக்ங்கிறது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஃபோர்ஸ். காலங்காலமாக திரு பவன் கல்யாண தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கான பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்வார்களா? இங்க வேற ஆள் இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சர்க்கரைங்கிற மாதிரி இப்போ தேமுதிக இருந்தாங்கன்னா அவங்க ஓரளவு அதை காம்பன்சேட் பண்ணுவாங்க. கூட்டணிக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களும் கூட்டணியில் இல்லாத சூழ்நிலையில் பவன் கல்யாண் ஒரு நட்சத்திர நடிகர். அவர் தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர், தமிழ்நாட்டில் வளர்ந்தவர், அங்கே பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறார், இந்துத்துவ அரசியலையும் பேசுகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் இந்துத்துவ அரசியல் தொடர்பான மொழிகளை அவங்க உள்ளடக்கிறது வழக்கம். உருதுவை சொல்ல முடியாது, தெலுங்குவை சொல்லிக்கலாம், இந்திய கூட சொல்லிக்கலாம். தமிழ்நாடு கண்டஸ்டுக்குள்ள அதை அவங்க சொல்லலை. கர்நாடகா, மகாராஷ்டிரானா சொல்லுவாங்க, தமிழ்நாடு கண்டஸ்டில் அவங்க சொல்லலை. தெலுங்கு தாய்மொழி மக்கள் திமுக அணியை நோக்கி கன்சால்டேட் ஆகும்போது அதற்கு ஒரு செக்காட்டு இல்லை. திரு வைகோ, திரு விஜயகாந்த் இவங்களெல்லாம் தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கான வாக்கு வங்கியை பெற்றவர்கள்னு சுருக்கிட முடியும்? நான் அப்படி சுருக்கலையே. மண்ணுக்கும் மக்களுக்குமா பாராட்டினவர்னு மெர்கண்டைல் பேங்க் மீட்பு அண்ணன் வைகோ தான் பண்ணார். காமராஜ் நினைவிடம் சுரேஷ் பிரபுகிட்ட போய் அந்த கடற்கரையில் கன்னியாகுமரியில் வர்றதுக்கு அண்ணன் வைகோ தான் காரணம். அவர் எடுக்காத பிரச்சனை எதுவும் இல்லைன்னு தானே நான் சொன்னேன். பட் அவருக்கு
விழுந்த ஓட்டுக்களை நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா செந்தில்வேல் தம்பிக்கே தெரியும். விளாத்திக்குளத்தில், ஒட்டப்பிடாரத்தில், கோயில்பட்டியில், விருதுநகரில், சாத்தூரில், திருப்பரங்குன்றத்துலலாம் மிகப்பெரிய அளவில் வாக்கு வர்றதும், பெரியகுளம் மக்களவைக்குள்ள பெரிய அளவுக்கு வாக்கு வர்றதும், ஜெயலலிதா 2006 தெலுங்கு பிளஸ் முக்குலத்தோர்னு ஒரு பேக்கிங் கமிட்டியில் ஜெயித்ததும், எல்லார் மக்கள் மத்தியிலையும் அவர் மண்ணுக்கு மக்களுக்கும் உழைச்சவர். அங்கே கொஞ்சம் கூடுதல் ஆதரவு இருக்குங்கிற அடிப்படையில் தான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் தேமுதிக நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு இந்த தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஆதரவை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு யாரும் அதிமுக பாஜக அணியில் இல்லை. அது ஒரு வேக்கம் இருக்குங்கிறதான். சரி, பாஜகவுக்கு திரு மோடி, திரு அமித்ஷா இங்க மாநில தலைமையாக, அங்க தேசிய தலைமையாக, ஆளுமைகளாக, தேசிய ஆளுமைகள், மாநில ஆளுமைகள்னு இருக்கிறவங்களே புல் பண்ண முடியாத போது இன்னொரு மாநிலத்திலிருந்து கொண்டு வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்களின் பிரதிநிதி அப்படின்னு முன்னிறுத்துவதன் மூலமாக ஒரு தேர்தல் அது முழுமை பெறாதுங்கிறது நான் உண்மைதான். ஏன்னா அவங்க வெல் அவேர்டு கிளாஸ், தமிழ் மண்ணுக்குள்ள ரொம்ப விஜிலண்ட் அண்ட் அலர்ட்டா இருக்கக்கூடிய கிளாஸ் தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள். இப்போ நான் எனக்கு ஒன்று அதில் இது கிடையாது. ஐயா பா ராமச்சந்திரன் முதல்வரா, எம்ஜி ராமச்சந்திரன் முதல்வர்னா, நாயுடு சமூகத்தை சேர்ந்த பா ராமச்சந்திரன் முதல்வராகணும்னு மத்திய அமைச்சராக இருந்தவரை நான் தூக்குனவன் 17 வயசுலேயே. ஸோ நமக்கு அந்த பார்வை இல்லை. பட் ஒவ்வொரு காஸ்ட் குரூப்பும் நமக்கு என்ன இடம் இருக்குது, இந்த அணியில் நமக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குதுன்னு நினைப்பாங்க. இன்னைக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பு, சமூக வலைத்தளங்களில் கருத்து உருவாக்கங்கிறது ஏதோ 4 பேர்கிட்ட மட்டும் இல்லாமல் வெகுஜனங்கள்கிட்ட, கிறிஸ்தவ முஸ்லீம்னாலும் சரி, முக்குலத்தோர் பொலிட்டிக்கல் வைப்ரண்டா கருத்து உருவாக்கத்தில் பெருசா இருக்காங்க, தெலுங்கு தாய்மொழி மக்கள் கருத்து உருவாக்கத்தில் பெருசா இருக்காங்கன்னு சொல்லும்போது நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். அவங்க உணர்வுக்கு ஏதாவது செய்தாகணும். இன்னும் இது போதாது, இன்னும் செய்ய வேண்டிய சூழ்நிலை இந்த அணிக்கு இருக்கு.